இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து 2002 ஒரு பகுதி தொகுதிகள்லையும் 2004 ஒரு பகுதி தொகுதிகள்லையும் நடந்தது. அதனால தான் இப்போது தேர்தல் ஆணையம் சொல்லும்போது உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் 2002 பட்டியல்லையோ 2004 பட்டியல்லையோ இருந்தால் அந்த விவரங்களை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை பீகாரில் நடந்த போதும் கூட அது 2 வருஷம் நடந்தது. இப்போ நீங்கள் 1 மாதம் 1.5 மாதங்கிறது ஒன்றும் சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ அவங்க 3 தடவை வருவாங்க 4 தடவை வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய நோக்கம் என்ன? வாக்காளர் பட்டியல் திருத்தத்தினுடைய நோக்கம் என்ன? நம்பர் 1, வாக்களிக்க தகுதியான எந்த நபரும் விட்டு விடக்கூடாது. வாக்களிக்க தகுதியற்ற எந்த நபருடைய பெயரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இது 2 பர்பஸ். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இது ஒரு சிறப்பு திருத்தம். நார்மலாக ஏற்கனவே இன்னைக்கு எனக்கு 18 வயசு ஆச்சுன்னா நாளைக்கு நான் வந்து ஆன்லைனில் ஃபார்மை கொடுத்துடலாம். அது ஒரு வகையில் இருக்குது. 2வது, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையான தேதியாக வைத்து வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுது.